பொதுவா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு 8 நாள் தான் குருபூஷன் கண் விழிப்பாருன்னும், அந்த 8 நாள் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் படியளப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த 8 நாளும் அவர் 1 1/2 மணி நேரம் தான் கண் விழிச்சும், கடைசி 36 நிமிடத்துக்கு தான் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வாருங்கிறது இன்னொரு நம்பிக்கை. இந்த நாள தான் நம்ம வாஸ்து நாள்னு சொல்றோம். ஒரு வருஷத்துக்கு 8 நாளும், கடைசி 36 நிமிடங்கள வாஸ்து நேரம்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு நல்ல நேரத்த பார்த்து நம்ம வேதாரண்ய சைட்ல ரொம்ப சிறப்பான முறையில பூமி பூஜையோட வேலைய துவங்குவதற்கான ஆயத்த பணிகள ஆரம்பிச்சோம். பூமி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, தரமான மெட்டீரியல் எல்லாத்தையுமே கரூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். 20 அக்ரிகேட்டு, 40 அக்ரிகேட்டு, எம்சாண்ட். எம்சாண்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணது வாங்கலங்க. டபுள் வாஷ். அதாவது 2 வாட்டி வாஷ் பண்ண நல்ல தரமான எம்சாண்ட சைட்ல தேவையான அளவுக்கு லோட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தபடியா, நம்ம வேதாரண்யம் ப்ராஜெக்ட் கோஸ்டல் ஏரியாவுக்கும் பக்கத்திலேயே இருக்கிறதுங்கிறதுனால, இருக்கிறதுலயே நல்ல கம்பியான நம்பர் 1 கிரேட் கம்பி டாட்டாவ யூஸ் பண்ணி பார் பெண்டிங் வேலைய ஆரம்பிச்சோம். இதுக்கு கான்கிரீட் போடுறதுக்கு சிமெண்ட் இந்தியாவோட நம்பர் 1 பிராண்டான அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாம் சைட்ல லோட் பண்ணி வச்சுட்டோங்க. அடுத்தபடியா சைட் எல்லாம் மார்க் பண்ணி ஒரு வழியா மார்க்கிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் ஆரம்பிச்சோம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ளுக்குள்ள மிஷினரிஸ் எதுவும் உள்ள கொண்டு போக முடியாது. அதனாலேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு எல்லா பில்லர் குழிகளையும் பொறுமையா வெட்டி எடுத்தோம். கிட்டத்தட்ட 3 நாள் டைம் எடுத்து பில்லர் குழியை வெட்டி எடுத்தோம். ஆனா பில்லர் குழிகளை வெட்டி எடுக்கும்போது தான் நமக்கான அடுத்த சவால் காத்திருந்தது. அந்த சவால் என்னன்னா, பில்லர் குழிகளுக்கு வெட்டும்போது மண்ணை உள்ள அடக்க முடியல. ஏன்னா இடம் நமக்கு சிறிய இடம் தான். அதனால 3 ஆட்களை விட்டு மறுபடியும் 2 நாள் டைம் எடுத்து மண்ணு சேர சேர பக்கத்துல இருக்க மனைக்கெல்லாம் மாத்தி வச்சுட்டோம். இது மாதிரி மாத்தி வச்சதுனால நம்ம ஆட்களுக்கும் சேஃப்டி, பில்லர் நிப்பாட்டும்போது மண்ணு இடிஞ்சு விழுங்கிற பயமும் வேண்டியதில்ல. ஆட்கள் நடக்கும்போது காங்கிரீட்ல வந்து மண்ணு கலக்குங்கிற அச்சமும் நமக்கு தேவையில்ல. இது மாதிரி வேலையை தெளிவான முறையில பில்லர் குழிகளை வெட்டி எடுத்துட்டோம். அடுத்த பார்ட்ல வந்து நம்ம எப்படி காங்கிரீட்டுக்கு பிசிசி போட்டோம், ஆர்சிசி ஒர்க் எப்படி பண்ணோம், காலம் எப்படி நிப்பாட்டினோங்கிறத கதையோடையும், அதுக்கு என்னென்ன நடந்ததுங்கிற சுவாரஸ்யமான தகவலோடையும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்க கேஎஸ் பில்டர்ஸோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்கும் கட்டுமான சம்பந்தமான கேள்விகள் அல்லது திட்டம் இருந்ததுன்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.